So hey my loves, welcome back to Kanni's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு எத்தனை வெங்காயம் தேவையோ தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 வெங்காயம் எடுத்தேன், பெரிய வெங்காயமா. அதை நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸா. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் காலி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஊறினோன்னே வெங்காயத்தில் உள்ள தண்ணிலாம் விட்டுருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கப் அரிசி மாவோட 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அந்த வெங்காயத்தோட தண்ணி இருக்கும்ல, அதுலேயே நீங்கள் அதை பிணைஞ்சு எடுக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் வடை மாதிரி தட்டி தட்டி எடுத்திங்கன்னா வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிரும். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.